என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 20. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 9 மணி. இளவழகன் அலுவலகம் செல்ல மாடி இறங்கி வரும்போது செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்த தாத்தா மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்தார். அவன் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை, மகிழ்ச்சியின் நிழல் கூட இல்லை. அழகா, நீ நட்சத்திராவும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? தாத்தாவின் கேள்வி அவனை தாத்தா முன் கொண்டு வந்து நிறுத்தியது. அவரை அவன் ஆழமாக பார்க்க, என்ன அப்படி பாக்குற? இந்த கேள்வியை நீங்க ஏன் தாத்தா நட்சத்திரா கிட்ட கேட்க கூடாது? கேட்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? என்ன சொன்னா? அவன் வார்த்தைகளில் அவள், எனக்கு மதிப்பில்லாத வீட்டுக்கு நான் வரலன்னு சொன்னான். அவளுக்கு இங்க என்ன மதிப்பில்லை தாத்தா? அவ அத சொல்லல, அவளை நீ மதிக்கலன்னு தான் அவன் நினைக்கிறா. நான் அவளை மதிக்கலையா? எப்படி தாத்தா உங்களால இப்படி சொல்ல முடியுது? இந்த கேள்விக்கு நான் என்னப்பா பதில் சொல்ல முடியும்? நீயே யோசிச்சு பாரு. நட்சத்திர இடத்துல நீ இருக்க, உனக்கு பிடிக்காத 2 ஆண்களை காப்பாத்த அவ முயற்சி எடுக்கிறா. நீ தடுக்கிற, அவ கேட்கல. என்னை விட அவங்க 2 பேர் தான் உனக்கு பெருசான நீ கேட்கிற. உங்க கோபத்தை விட 2 பேர் உயிர் பெருசு. இந்த விஷயத்துல உங்க பேச்சையில யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. நீ போய் வழி மறிச்சு நிக்கிற. என்னை தாண்டி போனா நீ என்ன மறந்துட வேண்டியதுதான்னு சொல்லியும் கேட்காம அவ உன்னை தாண்டி போயிடுறா. நீ என்ன முடிவு எடுப்ப? அவளால் பேச முடியவில்லை. உண்மைதானே, நான் அந்த இடத்தில் அவளுக்கு என்ன மரியாதை கொடுத்தேன்? இதை விட விளக்கமா உனக்கு புரியுற மாதிரி என்னால சொல்ல முடியாது. அமைதியாக சில நொடிகள் நின்றவன், தாத்தா எனக்கு மட்டும் அவன் மேல பாசம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் பேசாம இருந்தா அவளும் இப்படியே இருந்துடுவாளுன்னு என்னுடைய அடி மனசுல ஒரு பயம் உருவாகி நாளாச்சு. ஆனாலும் அவன் முன்னாடி தோத்து போக எனக்கு மனமில்லை. அவளுடைய அப்பாவை போய் பார்த்து பேசினா என்னன்னு இப்ப கூட நினைச்சிட்டேதான் மாடி இறங்கி வரேன். அப்புறம் ஏன் நேரத்து தேவையில்லாம கடத்திட்டு இருக்க? போய் நட்சத்திர அப்பா கிட்ட பேச வேண்டியது தானே? இல்ல தாத்தா, அதுக்கும் மனசு அனுமதிக்கல. நான் போய் அவளுக்காக கெஞ்சிட்டு நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும் தானே இந்த தவிப்பு இருக்கு, அவளுக்கு அது துளி கூட இல்ல. என் நினைப்பு கூட அவளுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு நான் அவளுக்காக இப்படி ஏங்கணும், இறங்கி போகணும், கெஞ்சணும்? என் மேல பாசம் இருந்தா அவளை வரட்டும். அழகா, எதுக்காக இந்த ஈகோ? மனைவி கிட்ட ஈகோ பார்க்கவே கூடாது. 4 செவத்துக்குள்ள நீ அவளுக்கு சேவகனா கூட இருக்கலாம், அது தப்பே கிடையாது. உன்னை வெளியே கம்பீரமான ஒரு ஆம்பளையா அவன் உலா வர வைப்பா. அந்த சக்தி பெண்ணுடைய காதலுக்கு இருக்கு. அதை அடைய நீ இறங்கி போனா ஒன்னும் தப்பில்லை. முடியாது தாத்தா, நான் ஒன்னும் அவளுக்கு அடிமை இல்லை என்று கூறியவன் சென்றே விட்டான். ஒரு பெருமூச்சு விட்ட தாத்தா நட்சத்திராவை அழைத்தார். ஒரே பில்லில் அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்க தாத்தா, அவர் ஆபீஸ் கிளம்பிட்டாரா என்று கேட்டாள். உன்னுடைய வார்த்தையில மட்டும்தான் இந்த பாசமும் காதலும் இருக்கு, செயல்ல எதுவுமே இல்ல. அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. எப்பமா வீட்டுக்கு வர போற? நான் வரல தாத்தா. இந்த பிடிவாதம் உன்னோட சேர்த்து என்னுடைய அழகனையும் அழிச்சிடும், மறந்துடாத. அவனா இல்ல, இத மனசுல வச்சுட்டு நல்ல ஒரு முடிவை எடு. அழைப்பை துண்டித்தார் தாத்தா. அலுவலகம் புறப்பட்டு விட்ட நட்சத்திராவின் அப்பா அவரது அறையில் இருந்து வெளியே வருவதை கண்ட நட்சத்திரா, அப்பா எனக்கு ஒரு உதவிப்பா என்றாள். என்னம்மா? இளவழகன் என்னையே நினைச்சு உருகிட்டு இருக்காரு, அவருடைய மனசை மாத்தணும். என்ன செய்யணுமா? நீங்க அவருக்கு போன் பண்ணி, என்னுடைய பொண்ணை மதிக்காத உன் கூட அவ வாழ விரும்பல, அவ வேற கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறா, அவளுக்கு விவாகரத்து கொடுத்துடு அப்படின்னு சொல்லுங்க. நட்சத்திராவை ஆழமாக பார்த்தவர், குழந்தை பெத்துக்க முடியாதது இந்த காலத்துல ஒரு பெரிய குறைன்னு சொல்லிடவே முடியாதுமா. குழந்தை பெத்துக்க 1000 வழிகள் இருக்கு. இந்த ஒரு காரணத்தை காட்டி உங்களுடைய அழகான வாழ்க்கையை நீயே தொலைச்சிடாத. நீ அழகன் கிட்ட மனம் விட்டு பேசினாலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும். இல்லப்பா, நான் அவரை பெரிய முடிவு செஞ்சுட்டேன். நான் விவாகரத்து கேட்கிற கோபத்துல அவர் கண்டிப்பா வேற ஒரு துணையை தேடிப்பாரு. நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க. அப்பா எதுவும் பேசாமல் சென்று விட்டார். அவர் அலுவலகத்தை எட்டும் போது அலுவலக வாசலில் இளவழகனின் கார் கிடக்கிறது. ஆவலாய் உள்ளே வந்தவர் அவருக்காக காத்திருக்கும் இளவழகனை கண்டு முகம் மலர்ந்தார். அவனை கட்டி அணைத்துக் கொண்டவர் தன் அறைக்கு அழைத்து வந்து அமர்த்திவிட்டு அவன் அருகிலேயே ஒரு இருக்கையில் அமர்ந்தார். சொல்லுப்பா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க? அவர் ஆவலாய் கேட்க, அங்கிள், நட்சத்திராவை உங்களால கூடவா வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியல என்று கேட்டார். சிரித்தவர், நீங்களே வந்து கூட்டிட்டு போயிருக்கலாமே
நான் அனுப்பி வைக்கிறத விட அது இன்னும் அழகா இருக்குமே. அங்கிள், நான் அவளை உயிரா நேசிக்கிறேன். அதே காதல் அவளுக்கும் என் மேல இருக்குன்னு நம்புறேன். அதனாலேயே அவளை என்னை தேடி வருவான்னு இத்தனை நாள் காத்திருந்துட்டேன். ஆனா நாளாக நாளாக அவ என்னை தேடி வராமலே இருந்துடுவாளோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம். எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரிவு தீவிரமடைகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா அவ முன்னாடி தோத்து போகவும் எனக்கு விருப்பம் இல்லை அங்கிள். பேச்சை நிறுத்தி விட்டு நட்சத்திராவின் அப்பாவை பார்த்தான். நட்சத்திரா கூறியதை இவனிடம் கூறினால் இவன் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்று அறியும் ஆவல் அவர் மனதில் எழ, நீங்க சொன்னது சரிதான். நட்சத்திரா மனசுல பிரிவுடைய தாக்கம் அதிகமாயிடுச்சு. அவ விவாகரத்து கேட்கிறா. அதை பத்தி உங்ககிட்ட பேசவும் சொன்னான். நான் தான் பேச தயங்கினேன் என்றார். அவன் முகம் சட்டென்று அக்னியாக ஜொலித்தது. விவாகரத்து கேட்க என்ன காரணம் அங்கிள்? நீங்க அவளை மதிக்கலையாம். மதிக்காத ஒருத்தரோட வாழ அவ விரும்பலையாம். அவ இப்ப எங்க இருக்கா? வீட்டுலதான். எழுந்து கொண்டவன், அங்கிள், நீங்க வீட்டுக்கு வரும்போது நட்சத்திரா வீட்டுல இருக்க மாட்டா. நான் அவளை கூட்டிட்டு போறேன் என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வேகமாக வெளியேறினாள். நட்சத்திராவின் அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். நல்லது நடந்தா நல்லதுதான் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டார். தன் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் நட்சத்திரா செல்போனில் சேவ் செய்து வைத்திருக்கும் இளவழகனின் புகைப்படங்கள் ஒவ்வொன்றையாக எடுத்து தள்ளிவிட்டு பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் மடியில் அவனது புகைப்படம் ஒன்றும் இருக்கிறது. அந்த புகைப்படத்தின் உதடுகளையும் கன்னத்தையும் கழுத்தையும் வருடியபடியே செல்போனில் ஒவ்வொரு புகைப்படமாக நகர்த்தி கொண்டே அவள் இருக்க அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் இளவழகன். கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு தலையை உயர்த்தி பார்த்த நட்சத்திரா இளவழகனை கண்டதும் சட்டென்று அவனது புகைப்படத்தை அருகில் இருக்கும் தலையணையின் அடியில் மறைத்தாள். செல்லையும் படுக்கையில் குப்புற போட்டாள். அதே வேகத்தில் துள்ளி எழுந்தவள் மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி அவனை பார்த்து நின்றாள். அவள் புகைப்படத்தை மறைத்ததை இளவழகன் கவனிக்கவே செய்தான். அவள் முன் கோபமாக வந்து நின்றவன், விவாகரத்து கேட்டியாமே என்றான். ஆமா, குரலை கடுமையாக்கி அவள் கூற, விவாகரத்து வாங்கிட்டு எங்க போக போற? என்ன மதிக்கிற ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ போறேன், அப்படியா என்று கேட்டவன் அவள் படுக்கையில் குப்புற போட்ட அவளது செல்போனை எடுத்து பார்த்தான். அதில் அவனது புகைப்படங்கள். அவன் இதழ்களின் ஓரம் ஒரு ஏறி புன்னகை. செல்போனை அப்படியே படுக்கையில் போட்டவன் அவள் அவனது புகைப்படத்தை மறைத்து வைத்த அந்த தலையணையை எடுத்து வீசி எறிந்தான். அதன் அடியில் இருக்கும் அவனது புகைப்படத்தை கையில் எடுத்தவன், யார? இவனைதான் கட்டிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறியா? ஏளனமாக கேட்டான். அவன் குரலில் இப்போது கோபம் துளியும் இல்லை. அவள் பேசவில்லை. கையில் இருந்த புகைப்படத்தை படுக்கையில் போட்டுவிட்டு அவளை இழுத்து அணைத்தான். அவன் கரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவள் போராட, என்னுடைய கோபத்தை எப்படியெல்லாம் தூண்டிவிட முடியுமோ அப்படியெல்லாம் தூண்டிவிட்டு ரசிக்கிற நீ விவாகரத்து கேட்டா நான் கொடுத்துடுவேன்னு நினைச்சியா? உனக்கு நான் கொடுத்திருக்கிறது ஆயுள் தண்டனை. கடைசி வரைக்கும் நீ ஏன் கூட வாழ்ந்துதான் ஆகணும். வேற வழியே இல்லை. அதை தடுக்க எந்த சக்தியாலையும் முடியாது. ஒரு வழியாக அவன் கரங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவள், எல்லாம் நடிப்பு. உண்மையான காதலோ பாசமோ உங்களுக்கு என் மேல துளி கூட கிடையாது. இந்த அளவு கேவலமா நடிக்கிறவங்க கூட என்னால வாழ முடியாது. என்னை விட்டுடுங்க. நான் தான் உங்களுக்கு முக்கியமே இல்லையே. யாரோ 2 பேர் தானே முக்கியமா போயிட்டாங்க. போங்க, போய் அவங்கள யாரையாவது கட்டிக்கிட்டு அவங்க கூடவே சந்தோஷமா இருங்க. கோபமாக கூறியவளை மீண்டும் இழுத்து அணைத்தவன், இந்த கோபத்துல என் மேல இருக்கிற காதல் தான் எனக்கு தெரியுது என்று கூறியபடியே மெல்ல அவள் இதழ்களை அவன் நெருங்க அவள் தலையை திருப்பிக் கொண்டாள். அவள் தலையை ஒரு கரத்தால் பிடித்து தன் பக்கம் திருப்பியவன் அவள் எதிர்ப்புகளை தாண்டி அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டான். அப்போதும் திமிர்த்து கொண்டு அவள் விலக முயல அவளோடு படுக்கையில் சாய்ந்தவன் அவள் உதடு, கழுத்து, உடல் என்று ஒவ்வொரு பாகங்களிலும் முத்தங்களை பதித்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த ஒவ்வொரு முத்தமும் தேனாக அல்லவா தித்திக்கின்றன. அவனுக்காகவும் அவன் தீண்டல்களுக்காகவும் முத்தங்களுக்காகவும் ஏங்கி தவித்தவளின் உடலில் அந்த முத்தங்கள் ஒரு மின்சாரமாக பாய்ந்து அவள் உணர்ச்சிகளை தூண்டிவிட அவள் எதிர்ப்புகள் மெல்ல மெல்ல அடங்கி போனது. அவள் முத்தம் தந்த போதையில் அவள் விழி மூடி கிடக்க ஆவேசத்தின் உச்சத்தில் இருந்தவன் அவளது ஆடைகளை கிழித்தெறிந்து அவள் பால் போன்ற மேனியை ஆசையாக புசித்தான். அந்த பெரிய போர்வைக்குள் நட்சத்திராவை அனைத்தபடி படுத்திருந்தவனின் விரல்கள் ஆடையற்ற அவள் மேனியில் இப்போதும் ஆசையாக மேய்த்து கொண்டே இருக்கிறது. அவன் மார்பில் முகம் புதைத்து கிடந்தவள்,
இந்த ஒரு தடவை உங்களை நான் மன்னிக்கிறேன். இன்னொரு தடவை என்னை நீங்க காயப்படுத்தினா, என்னை மதிக்காம இருந்தா கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் என்றாள். மன்னிக்கிறதா? அதுக்கு நான் எந்த தப்பும் செய்யலையே நட்சத்திரா என்றான். எந்த தப்பும் செய்யலையா? இப்படி பேச உங்களுக்கு கூசல? அவள் கோபமாக கேட்டாள். 2 பேர் மானத்தை காப்பாத்ததான் உன்னுடைய பேச்சை நான் தட்டினேன். அது தப்புன்னு எனக்கு இப்பவும் தோணல. அவங்கள மட்டும் இல்ல, அவங்க கூட இன்னும் சில பேரை நான் காப்பாத்தி இருக்கேன். அதனாலேயே நான் எந்த தப்பும் செய்யலன்னு நான் உறுதியா நம்புறேன். அவள் கைகளை தட்டி எறிந்தவள், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எந்த குற்ற உணர்ச்சி இல்லைன்னு வேற சொல்றீங்க? உங்களை என்னால ஏத்துக்கவே முடியாது. நட்சத்திரா கலை செஞ்சது தப்புதான். அதுக்கு கடவுளே அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல தண்டிக்க நாம யாரு? அது மட்டும் இல்ல, அவ இப்ப தன்னுடைய தவறுகளை உணர்ந்து திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கா. நீ தேவையில்லாம என்கிட்ட கோபத்தை காட்டுற. ஆமா அழகன், நானும் என்னுடைய கோபமும் உங்களுக்கு எப்பவுமே தேவையில்லாததுதான். நான் உங்களுக்கு முக்கியமும் இல்லதான். அப்புறம் இதுக்காக என்ன தேடி வந்தீங்க? என்னுடைய புருஷன் நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், எப்பவும் என் காலடியில தான் கிடக்கணும். அததான் நான் விரும்புறேன். கோபமாக அவள் கூற, என்ன உன்னுடைய அடிமையாக்கி பார்க்க ஆசைப்படுறியா? ஆமா, எனக்கு அப்படி ஒரு அடிமைதான் புருஷனா வேணும். உங்களால அது முடியலையா? பிளீஸ் என்னை விட்டுடுங்க. அவளை விடுவித்து விட்டு விலகியவன், நீ ஒரு அடிமையை தான் எதிர்பார்க்கிறனா? சாரி நட்சத்திரா என்றான். அவள் அவனுக்கு முதுகை காட்டி படுத்துக் கொண்டாள். இளவழகன் படுக்கையில் இருந்து எழுந்து கொள்வதை உணர்ந்தாலும் விழிகளின் ஓரம் கசியும் கண்ணீரோடு போர்வைக்குள் தன்னை புதைத்துக் கொண்டவள் திரும்பி கூட பாராது அப்படியே படுத்து கிடந்தாள். சில நிமிடங்களில் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. மெல்ல அவள் தலையை திருப்பி பார்த்தாள். அவன் சென்றே விட்டான். மாலை அலுவலகம் முடிந்து வந்த நட்சத்திரா அப்பா சோகமான முகத்தோடு ஹாலில் அமர்ந்திருக்கும் நட்சத்திராவை கண்டு வியந்தார். அவள் அருகில் வந்து அமர்ந்தவர், அழகம் வரலையாமா என்று கேட்டார். வந்தாருப்பா. உன்னை கூட்டிட்டு போறதா சொன்னாரே, கூட்டிட்டு போகலையா? அவர் வார்த்தைகளில் ஏமாற்றம். இல்லை என்று அவள் தலையசைத்தாள். ஏம்மா, என்னாச்சு? என்னுடைய புருஷன் நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும், என் காலடியில ஒரு அடிமை மாதிரி கிடக்கணும்னு ஒரு கணவன் கிட்ட ஒரு மனைவி சொன்னா அந்த கணவன் என்ன செய்வான்ப்பா? விரக்தியோடு சிரித்தவர், தன்மானம் உள்ள எவனும் சரின்னு சொல்ல மாட்டான். இளவழகன் மாதிரி ஒரு ஆண்மகன் கேட்கவே மாட்டான். நானா இருந்தாலும் அப்படிதான் என்று கூறிவிட்டு எழுந்து அவரது அறைக்கு சென்றார். இரவு உணவின் போது அமைதியாக ஒன்னும் நட்சத்திர முகத்தில் வேதனை நிழலாடுவதை கண்ட அப்பா, இளவழகனை நீ உயிரை நேசிக்கிறியா என்று கேட்டார். ஆம் என்று அவள் தலையசைத்தாள். அப்போது வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. ஆனால் நட்சத்திரா அதை கவனிக்கவில்லை. அந்த சத்தத்தை செவியில் வாங்கி கொண்ட நட்சத்திராவின் அப்பா விழிகள் வாசலை நோக்கி நீண்டது. அப்படியும் அவரை விட்டு நீ பிரியணும்? அப்பா, நான் அவரை உயிரை நேசிக்கிறதால தான்ப்பா பெரிய முடிவு செஞ்சேன். கூறி முடிக்கும் முன் அவளிடமிருந்து ஒரு ஏக்கம் அழுகையாக பீரிட்டது. அதை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தியவள் உணவை அப்படியே விட்டு எழுந்து கொண்டாள். அறைக்கு வந்தவள் படுக்கையில் குப்புற வீழ்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். அவள் தோளில் அந்த சூடான கரம் வந்து பதிந்தது. அப்பாதான் என்று நினைத்து தலையை திருப்பி பார்த்தவள் இளவழகனை கண்டு திகைத்து போனாள். சட்டென்று கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தவள், என்ன, எனக்கு அடிமையா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்தீங்களா என்று கேட்டாள். ஆம் என்று அவன் தலையசைக்க படுக்கையில் இருந்து துள்ளி எழுந்தவள், உங்க நடிப்பை நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. இப்ப அடிமையா இருக்கேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் உங்க புத்தியை காட்டுவீங்க. ஏமாளியாக நான் தயாரா இல்ல. நீங்க இங்கிருந்து போலாம் என்று கூறிவிட்டு சட்டென்று முகத்தையும் திருப்பி கொண்டாள். அவள் அருகில் வந்த இளவழகன் அவள் தோளை பிடித்து தன் பக்கம் திருப்பி, காலம் ஃபுல்லா உன்னுடைய காலடியிலேயே கிடப்ப நட்சத்திரா, உன்னுடைய குழந்தையா? அவனது அந்த வார்த்தை அவனுக்கு அனைத்தும் தெரியும் என்பதை அவளுக்கு உணர்த்தியது. மெல்லிய அதிர்ச்சியோடு அவனை பார்த்தவள், அப்பா போன் பண்ணாரா என்று கேட்டாள். ஆம் என்று தலையசைக்கும் போது அவன் விழிகள் பனித்தன. அவள் விழிகளின் ஓரமும் கண்ணீர். அவளை வாரி அணைத்தவன், வீட்டுக்கு போலாம் நட்சத்திரா. எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. நீ கோபமா பேசும்போது எனக்கும் கோபம் வந்தது. அந்த கோபத்துக்கு பின்னாடி என் மேல இருக்கிற காதல் மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை நான் எப்படி விட்டுட முடியும்? காலம் ஃபுல்லா உன் காலடியிலேயே விழுந்து கிடக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டுக்கு போலாம். அவளால் மறுக்க முடியவில்லை. சில நிமிடங்களில் நட்சத்திரா அப்பாவிடம் விடை பெற்று நட்சத்திராவோடு புறப்படும் போது, அங்கு நீங்க ஏன் தனியா இங்க இருக்கணும்?
பேசாம எங்க கூடவே வந்துடுங்களேன் இளவழகன் கூற, நானும் கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன். உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு வாங்கிட்டா என்ன? புன்னகையோடு அவர் கூற, சிரித்தவன் வீடு பார்க்க வாங்கள் என்று கேட்டான். பாருப்பா என்று அவரும் கூற, ஓகே அங்கிள் என்றான். நட்சத்திரா அப்பாவை கட்டி அணைத்து முத்தமிட்டு விடை பெற்றாள். ஒரே வாரத்தில் நட்சத்திரா அப்பாவும் இளவழகன் வீட்டின் அருகில் குடிவந்து விட்டார். அடுத்த ஒரு வாரத்தில் சூரஜ் கைதான செய்தி நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. இளவழகன் நட்சத்திராவை கண்ணுக்குள்ளும் கைக்குள்ளும் வைத்து தாங்கினான். இதற்கிடையில் கலை கார்த்திகாவின் திருமணத்தை இளவழகனின் தாத்தா கம்பீரமாக நடத்தி வைத்தார். 6 மாதங்கள் முடிவிட்டது. இளவழகன் நட்சத்திரா வாழ்க்கை ஒரு அழகான காதல் ஓவியமாக நடை போட்டாலும் தங்களுக்கு என்று ஒரு குழந்தை உருவாகுமா இல்லையா என்ற தவிப்போடுதான் இருவரும் நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தனர். இதற்கிடையில் இளவழகன் நட்சத்திராவை அழைத்து செல்லாத மருத்துவமனையே இருக்கவில்லை. அனைத்து மருத்துவர்களும் சொல்லி வைத்தார் போல் ஒரே பதிலை தான் கூறினார்கள். குழந்தை வயிற்றுல தங்காது, ஒருவேளை தங்கினாலும் அதை நல்லபடியா பெத்தெடுக்க முடியாது. ஆனா இதுக்கிடையில தாய்க்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். அவர்களது பதிலை கேட்டு இளவழகனும் நட்சத்திராவும் சோர்ந்து போய்விட்டனர். இறுதியாக அவர்கள் டாக்டர் மீராவை சந்தித்தனர். புன்னகையோடு அவளது குறையை கேட்டறிந்தவர் அவளை பரிசோதித்த பிறகு, நீங்க சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் ஒரு ஆங்கில மருத்துவர், ஆனா எங்க அப்பா கை தேர்ந்த ஒரு வைத்தியர். உங்களுக்கான மருந்து அவர்கிட்ட இருக்கு. நான் அவருடைய முகவரி கொடுக்கறேன், நீங்க அவரை போய் பாருங்க. அவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. குழந்தைய என்னுடைய ஹாஸ்பிட்டல்லயே பெற்றுக்கலாம் என்று கூறி தன் அப்பாவின் முகவரியை கொடுக்க, அவர்களும் அவரை சென்று சந்திக்க, அவரும் நட்சத்திராவுக்கு சிகிச்சை அளித்தார். இன்னும் ஒரு 6 மாதம் ஓடிவிட்டது. அன்று மாலை அலுவலகம் முடிந்து இளவழகன் வீட்டிற்கு வரும்போது படுக்கையில் விழி மூடி கிடக்கும் நட்சத்திராவை கண்டு பதறி போனான். அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் அவளை வாரி எடுத்து தன் மடியில் போட்டான். மெல்ல விழிகளை திறந்து அவனை பார்த்தவளை, என்னமாச்சு என்று காதல் கசிய கேட்டான். அவன் கரத்தை பிடித்து தன் வயிற்றில் வைத்தவளின் விழிகள் நிறைந்தது. பயமா இருக்கு அழகன், நம்ம குழந்தை. அவளை இறுக்கமாக கட்டி கொண்டவன், பயப்படாத, எதுவும் ஆகாது, அதான் டாக்டரும் வைத்தியரும் சொல்லிட்டாங்கல்ல என்று கூறினாலும் அவன் மனம் பதறவே செய்தது. அந்த நொடியிலிருந்து ஒவ்வொரு நொடியும் அவன் நட்சத்திராவோடு தான் இருந்தான். வீட்டில் இருந்தபடியே அலுவலகத்தை பார்த்து கொண்டவனுக்கு தாத்தாவும் உதவியாக இருக்க மாதங்கள் வேகமாக உருண்டோடியது. வைத்தியரின் ஆலோசனை, அவரது மருந்து, முழு ஓய்வு, மருத்துவர் மீராவின் பராமரிப்பு அனைத்தும் நட்சத்திராவை வலுவாக்கி இருந்தது. அவளும் அவளோடு தங்கள் குழந்தையை காத்திருந்தாள். 9ஆம் மாதம் நிறைவடைந்த மறுநாள் இரவு அவளுக்கு இடுப்பு வலி வர அவளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான் இளவழகன். வைத்தியருக்கும் தகவல் கிடைக்க அவரும் விரைந்து வந்து விட்டார். எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா குழந்தை பிறக்கும் என்று கூறி அவனுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் நின்றார். தாத்தாவும் நட்சத்திராவின் அப்பாவும் அவனுக்கு பக்கபலமாகவே இருந்தனர். 1/2 மணி நேர போராட்டத்தின் பிறகு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் நட்சத்திரா. குழந்தையை இளவழகனின் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் போது அவன் கரம் நடுங்கியது. இத்தனை நேரம் நட்சத்திராவின் குரல் வெளியே கேட்டுக் கொண்டிருந்தது. இப்போது அது அடங்கி போயிருக்கிறது. டாக்டர் நட்சத்திரா என்று கேட்டான். புன்னகைத்தவர், நல்லா இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு மாத்திடுவோம், இப்ப வேணும் நீங்க உள்ள போய் பார்க்கலாம் என்று கூற உள்ளே வந்து நட்சத்திராவை பார்த்தவன் அவள் வேதனையை மறந்து மகிழ்வதைக் கண்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டு குழந்தையை அவள் மார்பில் சாய்த்தான். குழந்தையையும் மறுகரத்தால் இளவழகனையும் அணைத்துக் கொண்டாள் நட்சத்திரா. அமுதோடு விஷமாகிறாய் நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.